ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 வகையான பஜ்ஜி சுட போகிறோம். அதுக்கு கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். முட்டை அவிச்சு ஆற வச்சுருக்கேன், அது 2ஆக வெட்டணும். உருளைக்கிழங்கு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் போடலாம், வாழைக்காவும் போடலாம். அது 2 தான் மிஸ்ஸிங். பார்த்தீங்கன்னா கடலை மாவு எடுத்திருக்கேன். இதில் நம்ம தேவையான கடலை மாவு போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மழை, தமிழ்நாடு முழுக்க மழை தான் இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பஜ்ஜி சுட்டு சாப்பிட்லாம். அந்த பஜ்ஜியில் சும்மா எப்படி வெறிமனமாக கடல் மாவு சிலர் கலப்பாங்க. நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் சில்லி பவுடர், தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு, இந்த மாவு கொஞ்சம் கிறிஸ்பியாக வரதுக்காக, இது நம்ம போடுற பஜ்ஜி நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக கொஞ்சமாக தோசை மாவு ஒரு 2 ஸ்பூன், அவ்வளோதாங்க. நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா மாவோட பதம் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கணும். உங்களுக்கு காட்டுறேன். இப்படி ஒரு கோடு போட்டால் இப்படி இருக்கணும், ஊற்றக்கூடாது. இதுதான் பதம். பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். நம்ம இந்த பக்கம் வச்சுக்கலாம். எண்ணெயும் ஒரு பக்கம் சூடாயிடுச்சு. நம்ம கொத்தமல்லியை நல்லா மாவில் முக்கி இப்போ நம்ம முட்டை போட்டுக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி பஜ்ஜி பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துக்குது. பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம தேங்காய் சட்னி வச்சுருக்கோம். குழந்தைங்களுக்கு டொமேட்டோ சாஸ். நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட போகிறோம். இதேமாரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு துளி கூட எண்ணெய் இல்லை பாருங்க, துளி கூட எண்ணெய் இல்லை. நம்ம இதுவே கடையில் வாங்கி சாப்பிட்டா அவ்வளோ எண்ணெய் இருக்கும். பார்த்திங்கன்னா எவ்வளோ கிறிஸ்பி. அந்த கொத்தமல்லி நல்லா சட்னியில் முக்கி நம்ம பேசுங்க, வேறு லெவல். அதுவும் இந்த கொத்தமல்லி பஜ்ஜி சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் இருக்கணும் இந்த மழை டைமில் செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஆனியன், இது உருளைக்கிழங்கு பஜ்ஜி. பாய்ங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.